வளர்ச்சி என்பது என்னன்னு இருக்குது. முதல்ல வளர்ச்சி என்பது எதை நோக்கிய பயணம்னு இருக்கு. ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கிற கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிராகாரம் இருக்கிற நீர், இவையெல்லாம் சரியா சமமா விநியோகிக்கப்படணும். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்க ஒரு பாவமும் செய்யல. எனக்கு ஏன் கல்வி கற்பதே இவ்வளவு கடினமா இருக்குது? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்குது. ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மக்களாட்சி? இது என்ன குடியரசுன்னு சொல்லுங்க. குடிகளுக்கான அரசா இது? வசதி இருக்கிறவன் நல்ல மருத்துவம் செய்து கொள்ளலாம், வசதி இருக்கிறவன் நல்ல கல்வி நிறுவனங்களை தேடி போய் கல்வி கற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கும்போது இது எங்கே வளர்ச்சி இருக்குது? எல்லாருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்கறதுக்கு நாடு அதை நோக்கி நகருதுன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சரியான மருத்துவத்தை கொடுக்க ஒரு முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யறதுக்கு இந்த நாடு நகருது, அதை நோக்கி கால் எடுத்து வைக்குதுன்னா சரி போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அப்ப எது வளர்ச்சின்னு இருக்குல்ல? எல்லாமே நீங்க பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டீங்க. தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கை நீங்க ஏற்றதுல இருந்து இது சந்தையா நாடா? ஒரு அடிப்படை தானே. பொருளாதாரம் படிக்கணும்னு இல்லை, ஒரு அடிப்படை கேள்வி தானே நான் சொல்றது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடு வாழும் வளரும். சந்தையில வியாபாரம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் முடிஞ்சவன்னா அந்த முதலாளி கூடாரத்தை காலி விட்டு போவானா, போக மாட்டானா? அப்ப என் நாடு சந்தையா இல்லையா? உலக நாடுகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற ஒரு சந்தையா இல்லையா? அதை வாங்கின்னு வருகிற மந்தைகளா இந்த நாட்டு மக்கள் நடத்தப்படுகிறார்களா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாமே தனியார் மயம். கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. சாலை தேசத்திட்ட இருக்கா, முதலாளிகிட்ட இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஏதோ குடிநீர் விநியோகம் இருக்கா? தண்ணீரை உறிஞ்சி விற்க நீ எப்படி அனுமதிச்ச? தண்ணீர் மனித தேவை மட்டுமா, மானுட தேவை மட்டுமா, இல்ல உலக உயிர்களின் உயிர் தேவையா? மற்ற உயிர் கேட்க முடியாது. நான் கேட்பேன், எனக்கு ஒரு போத்தல் தண்ணி கொடுங்கன்னு. அது என்ன பண்ணும்? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணமா? எத்தனை நாளைக்கு நீங்க தண்ணீரை வித்துற முடியும் தம்பி? எல்லாமே தனியார் தான் சிறப்பா நிரூபிப்பாருன்னா அரசு இருக்கு. அதுக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடியை இப்ப செலவழிச்சு தேர்தல், அப்ப தேர்தலில் நீங்க போட்டி போடணும், நாங்கள் வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்தணும்? எதுக்கு அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பு எதுக்கு? அது தேவையில்லையே. டெண்டர் விட்டுற வேண்டியதானே. ஏலம், இந்தியாவின் கடன் 1,50,000 கோடி, 150 லட்சம் கோடி, 150 லட்சம் கோடி ஏலம். ஏழாவது மதிப்பு வந்து 150 லட்சம் கோடி. எடுக்கிறவர் யார்? அவர் 200 லட்சம் எவர் கேட்கிறாரு, அவர் கொடுத்துட்டு போ. அவர் ஒரு 5 வருஷம் ஆளட்டும். எல்லாமே அதானி அம்பானி தான் சிறப்பா விநியோகம் பண்ணுவார்கள். மின் உற்பத்தி விநியோகம் அவர் தான் சிறப்பா செய்வார். துறைமுகத்தை அவர் தான் நல்லா நடத்துவார், கட்டுவார். அவர் தான் வானூர்தி நிலையத்தை நல்லா நடத்துவார், கட்டுவார். அப்ப நீ என்ன, உன் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா? என்னது இது? அதுல ஒரு வெட்டி பேச்சு. இதுல வந்து வளர்ச்சி பத்தி பேசுறது. யாரோட வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான கட்டமைப்பு? மக்களுக்கானது எங்க இருக்குது? எங்க இருக்குது? கொரோனா நேரத்துல ஒரு இடத்துல இன்னொரு இடம்பெயர போக்குவரத்து வச்சிருந்தீங்களா? நடந்து வந்தோம், வழியிலே பிரசவமாயி பிள்ளை செத்து போச்சு. இறந்த பணத்தை தோல் தூக்கிட்டு வர்றது நீங்க பார்த்தது இல்லையா? இருக்கா இல்லையா? காணொலியில காட்டவா? அப்போ ஒரு நாட்டுக்குள்ள ஒண்ணு இங்கிருந்து இடம்பெயர முடியாது, போக்குவரத்து இல்ல, உனக்கு சொந்தமா ஒரு பிளைட் கிடையாது. வெக்கி கேவலம். வளர்ச்சியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க உக்ரைன்லக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை சிக்கிக்கிட்டா நம்ம பிள்ளைய கூட்டி வர்றதுக்கு உனக்கு பிளைட் இல்லை.